ஆகவே ஒரு கிருபை என்றென்றைக்கும், அது உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. கிருபை ஏதோ கொஞ்ச நாள் மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் உள்ளது. அது உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கின்றோம். ஆமே, அது உண்மை தலைமுறையா இருக்கு. கிருபை தலைமுறையா இருக்கு. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் 106 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிச்சுட்டே இருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால பாவிகளுக்கு தம்முடைய வழியை அவர் தெரிவிக்கிறாராம். 25 சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையா பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எதனால பாருங்க, பாவி எனக்கு வழி தெரியல, நான் போக வேண்டிய வாழ்க்கையில் என்ன ஸ்டெப் எடுக்கணும் தெரியல என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன காட்டுகிறார்? வழி காட்டுகிறார். ஏன் தெரியுமா? அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்க பாருங்க, அவர் நல்ல ஒரு உத்தமமாக இருக்கிறார். ஆகையால் அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே பாவிகளுக்கு அவர் வழியை தெரிவிக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, இது மாத்திரமல்ல, அவர் நல்லவராக இருக்கிறதுனால இக்கட்டு நாளில் நமக்கு அரணான கோட்டை. நாகும் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்கள் என்ன செய்திருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். அரணான கோட்டையாக இருக்கிறார் இக்கட்டு நாளிலே. மனுஷருக்கு தெரியுது பாருங்க, எதிர்பாராத ஏதாவது ஒரு இக்கட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டு என்ன செய்கிறாராம்? அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆமே, அது நமக்கு அரணான கோட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவரிடத்தில் தீமை இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர், அவரிடத்தில் நன்மை மாத்திரம்தான் இருக்கிறது. அவரிடத்தில் என்ன இல்லை? தீமை இல்லை. வேதம் சொல்கிறது, தீமை அவரிடத்தில் வாசமாக இருப்பதில்லை. Evil shall not dwell with him. தீமை அவரிடத்தில் வாசமாக இருப்பதில்லை. சங்கீதம் 5 சங்கீதம் 4வது வசனத்தில் பார்க்கின்றோம், நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? Evil shall not dwell with him. தீமை அவரிடத்தில் வாசமாக இருப்பதில்லை. சேர்வதில்லைன்னு தமிழில் போட்டிருக்காங்க, ஆனால் ஆங்கிலத்தை வாசிக்க